ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆல்ரோனி தமிழ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு செம்மையான ஒரு ஆண்ட்ராய்ட் ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணிட்டு எப்படி நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் ஒரு பப்ஜி பிளேயர், அதாவது பப்ஜியில் வந்து நீங்கள் சிக்கன் ரன் அடிக்காமல் டின்னர் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாளா, ஃப்ரீ ஃபயரில் போய் அடிக்காமல் நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாளா, அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மேட்ச் விளாண்டுருக்கீங்கன்னா, நீங்கள் கில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க, நீங்கள் ஒரு ப்ரோ பிளேயராக மாறிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிற அந்த சமயத்தில் தான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக வந்துட்டுருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபோன் கால்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஃபோன் கால்ஸ் வந்து நீங்கள் அதை அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேமில் வந்து நெட்வொர்க் சிக்னல் கிடைக்காமல் போகுது. இந்த மாதிரி சிக்னல் இல்லாத நேரத்தில், நெட் இல்லாத நேரத்தில் எனிமி பார்த்தானா எகிரி மண்டையில் அடிச்சுட்டு மல்லாக்க படுக்க வச்சுட்டு போயிடுவான். இந்த மாதிரி போகும்போது நீங்கள் கதறி கயிறு எழுதாலும் கண்ணீர் மட்டும் தான் மிஞ்சும். அழுதுருக்கீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக கோவப்பட்டிருப்பீங்க. ஏன்னா நான் இந்த மாதிரி கோவப்பட்டிருக்கேன். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட தான் நாங்கள் இரவு பகல் பாராமல் உழைச்சி நாங்கள் ஒரு ட்ரிக்கை கண்டுபிடிச்சிருக்கோம். அதை ஒரு வழியாக கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம். அந்த ட்ரிக்கை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா, நம்முடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் கிரியேட்டுக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நான் போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் டயல் பட ஓப்பன் பண்ணிட்டு **** 4636 #** அப்படின்னு கொடுத்தோடனே உங்களை ஒரு மெனுக்குள்ளே கூட்டி போகும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபோன் இன்ஃபர்மேஷன், பேட்டரி இன்ஃபர்மேஷன், யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், வைஃபை இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு. அதில் ஃபோன் இன்ஃபர்மேஷன் உள்ளே போனீங்கன்னா ஐஎம்ஐ நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஃபோன் நம்பர், கரண்ட் நெட்வொர்க், நீங்கள் என்ன மொபைல் சிம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒன்று இதர இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படித்து பாருங்கள். வெளியே வந்துட்டு பேட்டரி இன்ஃபர்மேஷன் உள்ள போனீங்கன்னா உங்களுடைய பேட்டரியோட ஸ்டேட்டஸ், ப்ளக்கில் இருக்கா இல்லையா, எவ்வளோ லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதையும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு அதில் அடுத்து ஒய்ஃபை போங்க. அது ஒய்ஃபை வேண்டாம், நம்ம ஒய்ஃபை அப்புறம் பார்ப்போம். ஒய்ஃபை நான் ஆஃபில் தான் வச்சுருக்கேன். ஸோ யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஆப் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அது எந்த டேட்டில் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அது எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற முழு விவரமும் இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை படித்து பார்த்துக்குங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்துடு ஃப்ரெண்ட்ஸ். வெளியே வந்துட்டு நீங்கள் இப்போ நம்ம ஏரோப்ளேன் மூட நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி நான் ஏரோப்ளேன் மூலம் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா கேமர்ஸுக்கு மட்டும் கிடையாது, நார்மல் யூசர்ஸுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். பாருங்கள், ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணிட்டேன். நோ சர்வீஸ்னு வந்துருச்சு. மறுபடியும் நீங்கள் டயல் பேட் ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கும். டயல் பேட் ஓப்பன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மறுபடியும் நம்ம போட்ட அதே சீக்ரெட் கோடு தான். ****4636 #** அதேமாதிரி அந்த மெனுக்குள்ளே போகும். அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஃபோன் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சர்க்குலர் ரேஷியோ பவர்னு இருக்கும். அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு கிளிக்கு தான். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் 2-3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. மெனுக்குள்ளே அப்படியே வெளியே வந்துடுங்க. ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு வெளியே வந்துடுங்க. இப்போ நீங்கள் நார்மலாக எப்பயும் போல் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ யூடியூப்பில் போயிட்டேன். அதை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன், ஷோ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மேலேயும் பாருங்கள், ஃப்ளைட் மோட் ஆனில் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே ஓப்பன் ஆகுது. நார்மலாக நீங்கள் எப்பயும் போல் நெட் யூஸ் பண்ணுற மாதிரி தான். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோன் கால்ஸ் உங்களுக்கு வராது. உங்களுக்கு இந்த தொல்லை கிடையாது. நீங்கள் ஃப்ரீ. இது பார்த்தீங்கன்னா நெட்டு ஃபோன் கால்ஸ் மட்டும் கிடையாது, நெட்வொர்க் கிடைக்காத ஏரியாவில் கூட நீங்கள் இப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் சிக்னல் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுடைய நெட்வொர்க் ஸ்பீடு கண்டிப்பாக அதிகரிக்கும். ஏன்னா இப்போ எல்லாருமே ஊரடங்கு உத்தரவு அப்படிங்கிறதுனால எல்லாம் வீட்டில் இருந்துட்டு எல்லாருமே யூஸ் பண்ணுறதுனால சிக்னல் ஸ்ட்ரென்த் கிடைக்கிறது கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுடைய நெட்வொர்க் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகலாம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் பாருங்கள், டிக்டாக் எல்லாமே ஓப்பன் ஆகுது, நல்லாவே ஓப்பன் ஆகுது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நோ சர்வீஸ்னு இருக்கும். அது ஆஃபில் தான் வச்சுருக்கேன். எல்லாமே ஆஃபில் இருக்குது. உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள், ஒய்ஃபை ஆஃபில் இருக்குது, மொபைல் டேட்டா ஆஃபில் இருக்குது, எல்லாமே ஆஃபில் தான் இருக்குது. ஆனால் நெட்டு யூஸ் பண்ணலாம். ஃப்ளைட் மோடில் வச்சு நெட் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நெட்வொர்க் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எந்த தொல்லையும் கிடையாது. நீங்கள் தனிமையில் இருக்கீங்க, எனக்கு தனிமையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்காத அந்த லைக் பட்டன் ஒன்று தான். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு அது எதனால் டிஸ்லைக் பண்ணி கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ மாற்றிக்க முடியும். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஷேரும் எங்கள் சேனலுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பற்றிய கருத்துக்கள் உங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.